நெக்ஸ்ட் வீக் வந்து இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் வந்து சூப்பர் 8 வந்து நடக்கும்னு சொல்லிட்டு நான் டிக்கெட் போட்டிருந்தேன். இப்போ வந்து ஆஸ்திரேலியா வந்து குவாலிஃபிகேஷன் ஆகலை. இந்தியாவும் ஜிம்பாப்வே தான் விளையாட போகிறாங்க. நான் அந்த ஆஸ்திரேலியா ஃபிளாகை கொண்டு போய் மேட்ச் பார்க்க போயிடுவேன். சரிங்களா? ஆஸ்திரேலியாவுக்கு உண்மையான ட்ரூ லவர் நான் காட்டுறதுக்காண்டி எடுத்துகிட்டு போயிடுவேன். நம்மளை வந்து ஒரு சேனல்லேருந்து ஒரு இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க. தளபதி மொபைல்ஸ்லேருந்து இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க. அவங்க வந்து டிஎன் ட்ரோல் மீடியா. சரிங்களா? அவங்க வந்து முக்கியமாக வந்து டிவிகே வந்து ட்ரோல் பண்ணி தான் வந்து வீடியோ போடுவாங்க. சரிங்களா? அவங்கக்கிட்ட வந்து இன்டர்வியூ மாதிரி போகிறேன். இது கன்ஃபார்ம் நியூஸ் தான். அவங்க வந்து வர சொல்லிட்டாங்க. நான் வந்து மேட்ச்சுக்கு முந்தின நாள் வந்து அவங்க கூப்பிட்டுருக்காங்க. இப்போ வந்து மேட்ச் வந்து வியாழக்கிழமைனா புதன்கிழமை வந்து என்னை கூப்பிட்டுருக்காங்க. அடுத்த வாரம் நான் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து சென்னை கிளம்புறேன் அடுத்த வாரம். சரிங்களா? அங்கே போயிட்டு கண்டிப்பாக விஜயனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் நான் பேசுவேன். ஆனால் டிவிக்கை பற்றி என்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா நான் இருக்கிற மாதிரி தான் சொல்லுவேன். ரொம்ப பில்டப் பண்ணிலாம் பேச மாட்டேன். இருக்கிற எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? எனக்கு வந்து விஜய் அண்ணா பிடிக்கும், ஒரு ஃபேனாக பிடிக்கும். சரிங்களா? இப்போ கூட வந்து தளபதி விஜய் அண்ணா படத்தை வந்து என் டிவியில் போட்டு பார்ப்பேன். கடை டிவியில் ரீரிலீஸ் படம் வந்து கில்லி படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது இந்த வாரம். நான் போய் தியேட்டரில் பார்ப்பேன். ஜனநாயகன் படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகுதோ போய் பார்ப்பேன். எப்போவுமே எல்லாரும் மாதிரியும் ஒரு ஃபேனாக இருப்பேன். தளபதி படம் வந்துச்சுன்னா போய் பார்க்குறது. நான் அரசியல் வரும்போது எனக்கு வந்து இவங்க பண்ணுற இதெல்லாம் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கா, அது வந்து நிறைய நம்ம யூடியூப்பில் வந்து விமர்சனம் நிறைய பார்க்குறோம். அவங்களாம் இருக்கிற ஃபேக்டரை தான் சொல்கிறாங்க, பொய்யா ஒன்றும் சொல்லலை. அது இருக்கிற ஃபேக்டரை பார்த்து நான் நிறையவே வந்து நான் அனலைஸ் பண்ணிக்கிட்டேன். ஓ இவங்களும் இப்படி தான் அப்படின்ட்டு. அதனால் வந்து என்கிட்ட வந்து டிவிக்கு சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்டாங்கன்னா எனக்கு மனசில் என்ன தோணுதோ அதை நான் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். இன்டர்வியூ மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. சரிங்களா? ஆனால் ஃபேஸ் வந்து நான் எப்பவுமே வந்து கவர் பண்ணிட்டு தான் வந்து வீடியோ போடுவேன். ஆனால் அங்கே போகும்போது ஃபேஸ் கவர்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் வீடியோ பண்ண முடியும். இன்டர்வியூன்னு போகும்போது இந்த மாதிரி மாஸ்க் போட்டுலாம் பேச முடியாது. ஃபேஸ் வந்து ரிவீல் பண்ணி தான் ஆகணும். அதனால் வந்து நான் மாஸ்க் இல்லாமல் தான் பேசுவேன். சரிங்களா? அவங்க கூப்பிட்டுருக்காங்க, அடுத்த வாரம் போகிறேன். சரிங்களா? அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்கு இந்த ஆஸ்திரேலியா ஃபிளாக் கொண்டு போவேன். சரிங்களா? அங்கே வந்து ஆஸ்திரேலியா டீமே விளையாட போகிறது இல்லை. ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் வருவேன். பாப்போம். நிறைய வந்து கஷ்டத்தை பார்த்தாச்சு. இது ஒன்றும் பெரிய இது கிடையாது. சரிங்களா? அடுத்த வாரம் நான் வந்து சென்னை கிளம்புறேன். சென்னையில் இருக்கவங்க யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் அங்கே 2-3 நாள் இருப்பேன். ஒரு வாரம் கூட இருக்கிற மாதிரி பிளான் இருக்குது. சரிங்களா? யாராவது மீட் பண்ணோன்னா கண்டிப்பாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் அங்கே வந்து நேரில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். சரிங்களா?